ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ தயிர் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் என்னென்னா, தயிர் சாதத்துக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயம். பச்சை மிளகா வந்து கீறி விட்டு வச்சுருக்கிறேன் 2 மிளகா. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கொத்தமல்லி எல்லாம் தூவி விடுறதுக்கு. இதில் இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது தான் ரொம்ப சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு. தயிர் வந்து 1/4 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். நமக்கு தேவையான சாப்பாடு வந்து இங்கே இருக்குது. நாம் தயிர் தாளிச்சிட்டு சாப்பாடு கலக்கலாம் வாங்க. தயிர் சாப்பாடு ரொம்ப பேருக்கு பிடிக்கும், நிறையா பேர்த்துக்கு. வாங்க நம்ம பார்த்துக்கலாம். பச்சை மிளகா கூட ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை வர வரைக்கும் கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். சரி, நம்ம இதை வதங்கி வச்சு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் வந்து இப்போ சேர்க்கக்கூடாது, ஆறின பின்னாடி தான் சேர்க்கணும். இப்போயே சேர்த்துட்டோம்னா பிரிஞ்சிரும். நம்மளோட தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.